திருமணத்துக்கு வெளியே 100% ரெஸ்ட்ரிக்டட். 100% ரெஸ்ட்ரிக்டட். எல்லாம் வேதத்தில் இருக்கிற டீச்சிங் தான். If you come for a separate class, I will be able to share with you what I have learned, what the Lord has taught me. Sex is glorious. Whatever feeling it is, God has given for our own benefit. It is holy. ஆனால் நம்ம கையில் எடுத்தோன்னு வையே, devil knows how to use it. You must allow God to overpower you. God must control your feelings. God must guide your feelings. God must use your feelings for His glory and your own eternal benefit. ஆவே பிரியமானவர்களே, நிறைய வசனங்கள் இருக்கிறது, நமக்கு சமயம் இல்லை. சப்ஜெக்ட் முக்கியமான சப்ஜெக்ட். நான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் எனக்கு சொந்தம் அல்ல. இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மேக்கப் போடுறதுலையோ ஒருத்தர் திரும்பி பார்க்கறதுலையோ தேவையில்லாமல் வர்ற SMS அட்டன் பண்ணுறதோ அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதோ நமக்கு புத்தி வேணும். ஐ எம் நாட் மை ஓன். அவர் பார்த்து தொட்டுட்டாருன்னா என்ன பண்ணுவார்? ஒரு அழகான பொண்ணுக்கு கேன்சர் வந்துருச்சு. கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்தால் அந்த மூஞ்சை பார்த்தா பேய் மாதிரி இருக்கும். அழகான முடி முழங்கால் வரைக்கும் இருந்துச்சு. இப்போ பார்த்தா மொட்டைத்தலையாக இருக்குது. மொட்டைத்தலை மாத்திரமல்ல, அதில் நீட்டிட்டு இருக்கிற 1-2 முடியை பார்த்தா முள்ளம்பண்ணி மாதிரி இருக்கு. பார்க்க பரிதாபமாக இருக்கு. என் நண்பனே, கர்த்தர் உன்னை தொட்டாருன்னா நீ என்ன ஆகுது தெரியுமா? நாய் கூட உன்னை சீந்தாது. அது தெரியாதனால தான் துளிர் விட்டு போகுது. You are not your own. Because he is patient. Because he is waiting. You take undue advantage. சிந்திச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் எல்லா வாலிபரும் மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனங்கள். 1 Corinthians 6:19 and 20. The verse no youth should forget. They must write it down deep in the heart. என்ன சொல்லுது? This body is not yours. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்குடையவர்களாய் உடைய சரீரத்தினாலும் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். When I was so young, even before I could learn to fall in love, this verse was written in my heart, and that is why I could not fall, though there was empty number of chances. Learn to write it down deep in your heart. மற்றது விளங்குதோ இல்லையோ, மனப்பாடம் பண்றோமோ இல்லையோ, நம்மை பாதுகாக்கக்கூடிய சில கர்த்தருடைய எச்சரிப்புகள், they must be written with golden letters in your life. பிரியமானவர்களே, ஆகவே நாம் முதலாவது தெரிந்து கொள்கிறோம், நாம் பாவத்துக்கு மரித்தவர்களாயும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாயும் எண்ணிக்கொள்ள வேண்டும். ரோமர்ஸ் 6 verse 11. We are dead to sin, so we cannot be tempted. We cannot allow devil to tempt us, because already we are dead, and if at all we are alive, we are alive only for God. So Galatians 2:20 Paul says, "It's no more I that liveth, but Christ liveth in me." மரித்தேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். பிரியமானவர்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தது, இது கஷ்டம் நினைக்கிறீங்களா? நம்முடைய சரீரத்தை கடவுளுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா கொடுக்கறது. You think it's difficult? டிஃபிகல்ட்டா? ஒலிம்பிக்ஸை பார்க்குறீங்க. ஒலிம்பிக்ஸில் சிலர் உலகத்திலேயே பெரிய ஆளாக வர்றாங்க. மைக்கேல் ஃபெல்ப் 22 மெடல் வாங்கியிருக்கிறார். இந்தியா 6 மெடல் வாங்கினதுக்கே வானத்துக்கு பூமியும் குதிக்குது. அந்த ஆள் எத்தனை வாங்கியிருக்கான்? ஒரே ஆள் 22 வாங்கியிருக்கான். 22 வாங்கியிருக்கான். இவர்கள் தங்களுடைய சரீரங்களை அந்த ஸ்போர்ட்ஸுக்காக விற்று போட்டவர்கள்.
நினைச்சதை சாப்பிட மாட்டாங்க. தட் மே பி பிரியாணி, ஐஸ்கிரீம், சாக்லேட். நம்ம பார்த்தா உடனே எச்சி எல்லாம் விழும். சாப்பிட்டு அப்பதான் சாப்பிட்டு வந்துருப்போம். இதை பார்த்தாலே எச்சி ஊறும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஊறாது. You know why? They have subjected that body and they have sold it exclusively for a purpose. அப்படி வீணா போன ஒருத்தன் அப்படி கொடுக்க முடியுமானால் நான் கொடுக்க முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும். இதெல்லாம் தெனாவிட்டு கேஸ். கர்த்தரை அறியாத போது இருக்கிற அந்த ஒரு டிசிப்ளின் கூட கர்த்தரை அறிஞ்ச பிறகு இருக்கிறது இல்லை. ஒழுங்கா பைபிள் வாசிக்காது, ஜெபிக்காது, கண்டதையும் தைரியமா செய்யும். செல்போன் உனக்கு ப்ராப்ளமா இருந்தால் தூக்கி போட்டு உடைச்சிரு, பிரச்சனையே கிடையாது. அப்படி உடைக்க நீ கத்துக்கல, முன்ன ஒரு நாள் தூக்கி போட்டு மிதிச்சிரும். பிரியமானவர்களே, சினிமாக்காக வித்து போட்டவர்கள் உண்டு, டிராமாக்காக வித்து போட்டவர்கள் உண்டு. அடுத்தது உலகத்தின் வசீகரங்கள். From without is able to tempt us by the attraction of the world. உலகத்தின் வசீகரங்கள். மத்தேயு 4:8 நான் வாசிக்கிறோம். கிறிஸ்துவை ஒரு உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் அவன் என்ன செஞ்சான்? உலகத்தினுடைய ராஜ்யங்களையும் சகல ராஜ்யங்களையும் அதனுடைய மேன்மைகள், the latest technology, the latest technology, these days of 4G. எனக்கு ஒரு நம்பர் சொன்னார், என்னங்க ஒன்றை நான் நெட் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. That is one WiMAX from BSNL. Use it. The most powerful broadband. That is 4G technology. So we already entered into 4G. We are forging things. We have come to அதே மாதிரி 3D. என்னங்க இது படம் XNY பார்த்துக்கிட்ட 3Dல பாருங்க. 3D தான் பார்க்கணும். சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் மைண்டில் வேலை செஞ்சுட்டே இருக்கும். கர்த்தருடைய வசனம் இருக்காது. இந்த வீணா போனதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிட்டே இருக்கும். You must learn to chuck them out. You must learn, you must exercise to take it out from you. உலகத்தின் வசீகரங்கள். There is a warning written in 1 John 2:15. 1 John 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. They are mutually exclusive. And dear Christian friends, you must understand they are mutually exclusive. இது இருந்தா அது இருக்காது, அது இருந்தா இது இருக்காது. That's what we mean by mutually exclusive. அப்போ உலகம் எனக்குள்ள வந்துருச்சு. என் வீட்டை பார்த்தா அப்படியே லேட்டஸ்ட் டெக்னாலஜில நான் டெக்கரேட் பண்ணி இருந்தேன்னா, that's itself is an evidence that you have chucked out God. They both cannot coexist. இன்னைக்கு ஊழியம் செய்கிறவர்களாம் இது ஒரு பெரிய சோதனை. When they come across latest technology, they want to update everything. It's a sheer temptation. As a tactics of the devil. You may think that after all I am going to use it only for God. You must remember Saul, who said, why do you have all these good ones? He says, that I may offer for God. God is not lusting after your latest technology. You should understand, my friend. God is not interested in your latest technology. பிரியமானவர்களே, உலகத்தின் வசீகரங்கள். இன்னைக்கு என்ன வசீகரம் தெரியுமா? கிரெடிட் கார்ட்ஸ். You don't need to have any money, just to have a card. You don't need to pay any interest, zero interest. EMI. These are all devil's tactics to lure Christians, to lure believers from dependence on God. Many believers don't know. நிறைய பேருக்கு தெரியாது. இது பேங்கோட டெவலப்மெண்ட் இல்ல. ஜீரோ இன்ட்ரெஸ்ட், EMI, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஆல் தட். These are all inventions of demon to lure you, to take you off from the dependence on God. If you are clever enough, watch. Otherwise be a prey and regret later.
வசீகரங்கள். அப்படியே பார்க்கறத முதல்ல அவாய்ட் பண்ணணும். இந்த பேப்பரை எடுத்த உடனே கண்ணு என்ன பார்க்குது அப்படிங்கிறத யோசிக்கணும். இப்படியே உலகத்தில் இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்டே பார்க்குது அப்படின்னா யூ ஷுட் நோ தட் ஆல்ரெடி யூ ஹவ் ஃபாலன் அ பிரே. அதெல்லாம் என் புத்தியை அனலைஸ் பண்ணப்போ நான் கண்டுபிடிச்ச வீக்னஸ், அதான் கூட சொல்லிட்டு இருக்கிறேன். யூ மஸ்ட் நோ வாட் யுவர் ஐ லுக்ஸ் ஃபார். யுவர் ஐ இஃப் இட் லுக்கிங் ஃபார் சம்திங் worldly, you must stop getting that paper at least for a month. Discipline yourself like that. இப்படியே கடையில் போகும்போது லேட்டஸ்ட் சுடிதார் டிசைன் என்ன இருக்கு இப்படியே பார்த்துட்டு போகிறது அவாய்ட். அதர்வைஸ் you will not be a child of God. ஒரு ஆளை பார்க்கும்போது ஆளை பார்க்க மாட்டாங்க, மூஞ்சிய இது எங்க எடுத்த, அழகா இருக்கு. வேதம் சொல்லுது, இந்த சட்டையை விட உன் சரீரம் விலையேறப்பட்டது. அதை கர்த்தர் தொட்டுட்டாருன்னு வச்சுக்க, நொந்து நூலா போயிடுவேன். யார்கிட்ட இந்த கேள்வி கேட்கக்கூடாது. இட்ஸ் வெரி நைஸ், வேர் யூ காட், ரிடிகுலஸ். யூ ஆர் நாட் ஃபிட் டு பி a child of God. You are not fit to be a child of God. Filth, filth, filthy behavior. உன் கண்ணு எதை பார்க்குது? You must be so very careful. அது கர்த்தருடைய ஆவினாலே நிரப்பப்பட்டிருந்தால் அப்படி பார்க்காத, அப்படி பேசாது. தயவுசெய்து யார்கிட்ட அப்படி பார்த்து கேட்காதீங்க. கரெக்ட் yourself. வேதவசனம் சொல்லுது, 10வது கற்பனை தெரியுமா உங்களுக்கு? You know what is the 10th commandment? எதையும் அந்த கண்ணோட்டத்தோட பார்க்காத. Even the very look the Lord hates. நீ அப்படி பார்க்கறதே கர்த்தர் வெறுக்கிறாரு. காரை பார்த்தவன, கார்னா இப்படி இல்லடா இருக்கணும், பைக்னா இப்படி இல்லடா இருக்கணும். என்ன ஷூ போட்டுக்கிறாரு? நீ அதுக்கு தான் லாய்க்கு, ஷூ போடுறதுக்கு தான் லாய்க்கு, வேற எதுக்கு லாய்க்கு இல்லை. நான் சிந்திக்க. பிரியமானவர்களே, நான் முடிக்க போகிறேன். நான் நிற்கிறேனா விழுந்திருக்கிறேனா? With all this, have been already cheated? We should examine ourselves. Are we cheated? You close your eyes and examine with the help of the Spirit. Lord, என்னை ஒரு இடத்துல நிறுத்தினீங்க, நான் அந்த இடத்துல நிற்கிறேனா அல்லது விழுந்திருக்கிறேனா? Have I progressed or regressed? Progressனா என்ன? What is progress? ஒரு பாயிண்ட்ல இருந்து அப்வர்ட் போறது என்ன பேரு? ப்ராக்ரஸ். பின்வாங்கி போறதுக்கு என்ன பேரு? ரிக்ரஸ். இது ப்ரொக்ரஷனா ரிக்ரஷனா? we will have to examine. கர்த்தர் என்னை கழுவின பின்பு அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு முன்னாடி போயிருக்கனா பின்னாடி போயிருக்கனா? நிறைய பேர் பின்னாடி தான் போயிருக்கும். நிறைய வீடுகளில் பாருங்க, அந்த காலத்தில் சினிமாலாம் பார்க்க மாட்டாங்க. சினிமா பார்க்கறது பெரிய தவறாக கருதப்பட்டது. இன்னைக்கு சிடி வந்துருச்சு, லேப்டாப் வந்துருச்சு, கம்ப்யூட்டர் வந்துருச்சு, கேபிள் வந்துருச்சு. இந்த வீணா போன கேபிள் இல்லாத வீடே கிடையாது. இந்த கேபிள் உள்ள வந்துச்சுனால கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் போயிருச்சுன்னு அர்த்தம். Where do we have time for all that nonsense if we have sense? வேதம் வாசிக்கவே ஜெபிக்கவே நம்மளை கர்த்தருக்குள்ள நிறுத்துறதுக்கே நேரம் பத்தல. Then where is the time for all this rubbish? Think. இந்த ரப்பிஷ் வீட்டுக்குள்ள இருந்தாலே it is evident that you are robbing Lord's time. கர்த்தர் சொன்னார், தேவனுடையதை தேவனுக்கும், ராயனுடையதை ராயனுக்கும் கொடு. மில்காரனுக்கு காசு கொடுக்கறது, எலக்ட்ரிசிட்டி டாரிஃப் பே பண்றது, போன் பில் கட்டுறது, நெட்டுக்கு காசு கொடுக்கறது, வாடகை கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம என்ன செய்யறதில்ல
திருடுறதில் திருட முடியாது. எதை திருடலாம்? தேவனுக்காக கொடுக்கப்பட வேண்டிய precious டைம். அப்படியே ரசனையா பாட்டு கேட்டுட்டு இருக்கிறது, அப்படியே ஜொல்லுவழுக அந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கிறது. நோ, வேதம் சொல்லுது ரிடீம் டைம், காலத்தை பிரயோஜனப்படுத்து, வேஸ்ட் பண்ணாத. இதெல்லாம் தூக்கி எறிய பழகுனீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இதெல்லாம் வைக்கக்கூடாது, அதெல்லாம் பாவம் அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் சின்ஃபுல் திங்ஸ். I am talking about simple things which demon uses to cheat you. When there is provision for earning eternal blessing, why should you waste it on a filthy development, technology development? சில பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்யூட்டர் செல்ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கும். அப்படியே அதுலேயே கம்ப்யூட்டர் அந்த செல்ஃபோன்லேயே இருக்கிற கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கும். ஏன் ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி தொலையான்? எத்தனை வசனம் இருக்குது, அந்த வசனத்தை ஏற்றிக்கிட்டு திரும்ப திரும்ப அந்த வசனத்தை போட்டு போட்டு பார்த்து மனப்பாடம் பண்ணி தொலையான். ஏன் அப்படி செய்யறதில்ல? இஸ் கேம் ஸோ இம்பார்ட்டன்ட் தன் தட்? இதான் டெவில் சீட்டிங் சொல்றது. சிம்பிள் திங்ஸ் டெவில் சீட்ஸ் யூ. அது மாதிரி குழந்தை பிள்ளை வச்சிருக்கிறவங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு கார்ட்டூன் பாரு, கார்ட்டூன் பார்க்காதன்னு சொல்லி தரணும். அவங்க வீட்டில் ஓடுது, அவங்க வீட்டில் ஓடட்டும். டைம் இஸ் டு பி ரிடீம்ட். Don't spoil them. அந்த டெண்டர் ஹார்ட்டை cruelly don't spoil it. Educate your child. ஏதோ கொஞ்சம் இதான் கார்ட்டூன் தெரிஞ்சுக்கோ. But you cannot afford to waste time because time is precious. அப்பமே விதைக்கணும். நம்ம ட்ரெஸ் போடுறது, the child should learn dress is only to cover. அது சின்ன குழந்தை தானே, அப்படி ட்ரெஸ் பண்ணா என்ன அப்படின்னா it loses the meaning of dress. ஒரு காலத்தில் மறைக்கிறதுக்கு ட்ரெஸ் போட்டாங்க, இன்னைக்கு only show it people wear dress. The concept should change. எங்க வந்துச்சு? Devil subtly brings in Christian home while it's in the form of tender baby. The subtlety of sin. பிரியமானவர்களே, நான் நிற்கிறேனா விழுந்திருக்கிறேனா? ஒரு கதையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் இரண்டாம் முறை பேதுருவை கடற்கரையிலே கண்டார். கர்த்தர் நம்மளை எல்லாம் பார்க்க வந்திருக்கிறார். சேம் கடற்கரையில் எங்க ரட்சித்தாரோ அதே இடத்துக்கு திரும்ப வந்திருக்கிறார். பேதுரு கர்த்தரை பிடிச்சிருந்த பிடி தளர்ந்த நிலையில இருந்தார். கர்த்தர் மாத்திரம் அன்னைக்கு பேதுரு அந்த இடத்துல தேடி வந்துடலன்னு வைங்க. For the rest of his life, Peter would have been only a simple fisherman, good for nothing. கர்த்தர் மாத்திரம் அன்னைக்கு பேதுருவை பார்க்க வந்துடலன்னு வச்சிங்களேன், பேதுருடைய பின்னலம் எப்படி இருக்கும்? ஒரு சாதாரண மீன் பிடிக்கிற கலவனா செத்து போயிருப்பார். கர்த்தர் தேடி வந்தார். தேடி வந்து சொன்னார், ஹாவ் யூ ப்ரோக்ரஸ்ட் அப்படின்னு கேட்டார். ஆமான்னு சொல்ல முடியல. வேர் இஸ் த எவிடன்ஸ்? நான் கர்த்தருக்காக சாட்சியாக இருந்தனால போன ரேடியன்ஸில் வந்ததுக்கு இந்த ரேடியன்ஸில் 20 பேருக்கு கர்த்தரை பற்றி சொல்லியிருக்கேன், 5 பேரை கர்த்தருக்குள்ள நடத்தியிருக்கேன். தட் இஸ் ப்ராக்ரஸ். செஞ்சிருக்கோமா? அண்டர் கிராஜுவேஷன் பாஸ் பண்ற, பிஜி பாஸ் பண்ற, என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்காக பாஸ் பண்ணியிருக்கியா? எனி எவிடன்ஸ்? வாட் ஹேவ் யூ செக்யூர்ட்? பேச்சு அன்னைக்கெல்லாம் 20 போய் பேசிட்டு இருந்தேன், இன்னைக்கு நான் 5 தான் பேசுறேன். ப்ராக்ரஸ் சொல்ல முடியுமா? பேதுருக்கு சொல்ல முடியல. ஏன்? அன்னைக்கு இருந்த மாதிரி ஜபம் கூட இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு இருந்த மாதிரி வேத வாசிப்பு கூட இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு இருந்த ஒழுக்கம் இன்னைக்கு இல்லை. கேட்டாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? அன்னைக்கு பேதுரு அதை கரெக்டாக எடுத்துக்கிட்டு
தன்னை கர்த்தருக்கு விற்று போட்டார். அவருடைய பின் வாழ்க்கையில் பெரிய மனுஷனாக கர்த்தர் அவரை மாற்றினார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் வீணா போன அட்ரஸ் இல்லாத ஆளாக இருக்கிறத விட்டுட்டு தேவ திட்டங்களை நிறைவேற்றின மனுஷனாக மாற்றும்படி, நம்மீது சபையை கட்டும்படி தேவன் விரும்பி திரும்ப வந்திருக்கிறார். Has come to us again asking, do you love me? Shall we close our eyes? என்னுடைய சரீரம் கர்த்தருடையது. நான் அதை கையாளும் விதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னுடைய சரீரத்தை மெயின்டைன் பண்ணுறதில், அலங்காரம் பண்ணுறதில், உபயோகப்படுத்துறதில் நான் அதை எப்படி செய்கிறேன்? என்னுடைய சரீரம் எனக்கு நியாயமான பரிசுத்த உணர்வுகளை கொடுத்திருக்கிறது. ஃபார் மை ஓன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் என்ஜாய்மெண்ட். God has blessed me with natural instincts, likes and dislikes. But what for am I using them? Is it for my own spiritual edification? கர்த்தருடைய பயபக்தியிலே வளரும்படியாக நான் என்னை விற்று போட்டிருக்கிறேனா? என்னுடைய கண்கள் பார்ப்பது, என்னுடைய காதுகள் கேட்பது, நான் பார்க்கிற எல்லாமே என்னுடைய ஆவிக்குரிய நன்மைக்கென்று தைரியமாய் சொல்ல முடியுமா? ஒருவேளை கர்த்தர் இப்படி திரும்ப திரும்ப நம்மளை சந்திக்க வரலன்னா நம்முடைய ஜீவியம் என்னமாகும்? திரும்ப சந்திக்க வந்திருக்கிறார். பேதுருவே, என்னை நேசிக்கிறாயா? ஆம் சொல்ல முடியல. தேவையில்லாத எத்தனையோ கையில் இருக்கு, எப்படி சொல்றது? நான் உன்னை நேசிக்கிறேன். ஜீவனுள்ள ஆண்டவரே, நெறிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எறிகிற திரிய அவியாதவரே, நாங்கள் இத்தனை கோழைகள், பலவீனர்கள், துரோகிகள் என்பதை அறிந்தும் எங்களை ரட்சித்தவரே, திரும்ப திரும்ப சேர்த்துக் கொள்கிறவரை நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வசனங்கள் எங்களை புதுப்பிக்கட்டும். எங்களுடைய ஜீவியம் உமக்காகட்டும். மீட்பெரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே பிதாவே. சரி, நம்ம ஒரு சின்ன பாட்டு பாடிட்டு நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஜீசஸ் லவ் இஸ் பப்ளிங் ஓவர், அந்த பாட்டு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? ஆக்ஷன் தெரியும் இல்லையா எல்லாத்துக்கும்? ஆக்ஷன். Bubbling over. ஓகே, லெமி வந்துட்டு இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் ஆக்ஷன் சொல்லி தருவார். ஓகே, நான் மைக் பிடிச்சிக்கிறேன். ஸ்டான்ஸா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியல. ஜீசஸ் லவ் இஸ் பப்ளிங் ஓவர், ஜீசஸ் லவ் இஸ் பப்ளிங் ஓவர், ஹalleluya. இதான் வந்துட்டு மொத்தம் 6 வேர்ட்ஸ், மறந்துடாதீங்க. ஓகேவா? Jesus love is bubbling over, Jesus love is bubbling over, Jesus love is bubbling over, hallelujah. பாடிடலாமா? சரி, சத்தமாக பாடலாமா? சரி, ஓகே. ஆக்ஷனோட நல்லா கொஞ்சம் இடம்லாம் விட்டு நின்றுக்குங்க. பக்கத்தில் யாரும் அடிச்சிடாதீங்க. கொஞ்சம் நல்லா பிரிஸ்காக நின்றுக்குங்க. இந்த கேப்பை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நல்லா பிரிஸ்காக நின்று. ஓகேங்களா? சரி, சத்தமா போடலாம். Jesus love is bubbling over, Jesus love is bubbling over, Jesus love is bubbling over,
ஹalleluya. சரி, இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்டை நம்ம விட்டுடுறோம். அதுக்கப்புறம் இருக்கிற வேர்டு மட்டும் பாடி அது ஆக்ஷன் செய்வோம். ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு வந்துட்டு வெறும் ஆக்ஷன் மட்டும் தான் காட்டும். ஃபர்ஸ்ட் வேர்டு என்னது? ஜீசஸ். அப்போ அந்த ஜீசஸ்ன்றதை பாடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீசஸ் லவ் இஸ் பப்ளிங் ஓவர், அந்த ஜீசஸை விட்டுட்டு லவ் இஸ் பப்ளிங் ஓவர் அப்படின்றத மட்டும் நம்ம பாடி ஆக்ஷன் செய்வோம். ஓகேவா? தொடங்கலாமா? பப்ளிங் ஓவர், love is bubbling over, love is bubbling over, hallelujah. சரி, டைமிங் மிஸ் ஆக வேண்டாம். அடுத்தது 2 வார்த்தையை விட்டுருவோம், மிச்சம் இருக்கிறது மட்டும் பாடுவோம். ஓகேவா? மிச்சம் என்ன இருக்கு இப்போ? bubbling over. சரி, ஓகே, we'll start. 1 2 3. bubbling over, bubbling over, hallelujah. ஓகே, இப்போ கடைசி என்ன? ஓவர் மட்டும் இருக்கு, அதுக்கப்புறம் hallelujah இருக்கு. ஓகேவா? இப்போ ஓவர் hallelujah மட்டும் பாடுவோம், மற்றதுக்கெல்லாம் ஆக்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ரைட், 1 2 3. ஓவர் ஓவர் hallelujah. சரி, இப்போ கடைசியில் ஹalleluya மட்டும் பாடி முடிச்சிடுவோம். ஓகேவா? ஓகே, 1 2 3. ஹalleluya. டன். ஓகே, வெரி குட். இல்லை இல்லை, உட்கார வேண்டாம், அண்ணன் உங்களுக்காக கை தட்டினார், அவ்வளோதான். சரி, இப்போ இது வந்து நம்ம இங்கிலீஷில் படித்தோம். இதே சாங் துபாயில் படித்தா எப்படி பாடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? சரி, இப்போ வந்துட்டு அது லெம்மியை வந்துட்டு ஆக்ஷன் பண்ணுவோம். நீங்கள் எல்லாரும் அவர் கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணணும். ஓகே, சரி, ஆக்ஷன் மட்டும் கவனிச்சுக்கோங்க. நம்ம எப்பயுமே ரெகுலராக பண்ண ஆக்ஷன் தான். ஓகேவா? சரி, 1 2 3. எல்லாரும் ஆக்ஷன் பண்ணுங்க கூட சேர்ந்து. அவர் பாடுவார், நீங்கள் அது கண்டுக்க வேண்டாம், நீங்கள் மட்டும் ஜஸ்ட் பாடுங்க. யாருக்காச்சும் கேட்டுச்சா? யாருக்குமே கேட்கலையா? சரி, துபாயில் பாடினதால இங்கே கேட்கல போல இருக்கு. சரி, உட்காந்துங்க. ஓகே, நம்ம ஜெபித்து அடுத்த செய்திக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். அடுத்த செய்தியை நமக்கு ஜான் கூரியன் அங்கிள் நமக்கு தருவாங்க. நம்ம மத்தியில் வந்திருக்கிற லெஸ்லி அண்ணா வந்து ஜெபித்து நம்ம அடுத்த செய்திக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட நீர் எங்களோடு கூட பேசின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த தொடர்ந்தும் உம்முடைய செய்திக்கு நேராக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். எங்களுடைய இருதயங்களோடு கர்த்தாவே நீர் எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய மகனை மறைத்து நீர் எங்களுக்கு வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தையை நாங்களை கேட்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். எல்லாம் கர்த்தர் இயேசு நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே.